டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த டாப்பிக்கில் பாருங்கள், கிளாடிஸ்டிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். சரிங்களா? See there, first of all, systematics means study of the diversifications of living forms both past and present and the relationship among living things through time. இதுதான் சிஸ்டமேட்டிக்ஸ்ன்னு சொல்கிறோம். தென் கிளாடிஸ்டிக்ஸ் அப்படின்னா ஃப்ரம் ஆன்ஷியன்ட் கிரீக் கிளாடோஸ் பிரான்ச் ஒரிஜினலி கால்டு பைலோஜெனட்டிக் சிஸ்டமேட்டிக்ஸ். இது என்ன சொல்லுவோம்? பைலோஜெனட்டிக் சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் கிளாடிஸ்டிக்ஸ் இஸ் எ டாக்ஸானமிக்கல் டெக்னிக் ஃபார் arranging organisms according how they branch in the evolutionary tree of life. அதாவது எவால்யூஷனரி ட்ரீயில் அதனுடைய லைஃப்பில் வந்து எப்படி பிரான்ச் ஆகுது, அதாவது எப்படி அரேஞ்ச் ஆகுது அந்த பிரான்ச்சில் அப்படின்னு சொல்கிறது தான் பேர் என்னது? கிளாடிஸ்டிக்ஸ். சரிங்களா? அதாவது டார்வின் பாருங்கள், envisioned that all species were descended from a சிங்கிள் காமன் ஆன்சிஸ்டர். அவர் என்ன சொல்கிறாரு? எல்லாமே வந்து சிங்கிள் காமன் ஆன்சிஸ்டர் மூலம்தான் வந்து என்னவாகியிருக்கு? ஃபார்ம் ஆகியிருக்கு. நெக்ஸ்ட்டு ஹீ டெபாசிட்டட் திஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் லைஃப் ஆஃப் பிரான்ச்சிங் ட்ரீ. இதற்கான ஒரு ஹிஸ்ட்ரிஸ் வந்து இருக்கும். தென் அது மூலமாக வந்து இது ஃபார்ம் ஆகியிருக்கும். அதை தான் அவர் என்ன சொல்கிறாரு? கிளாடோகிராம் அப்படின்ட்டு ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷஸ்லேயே வந்து என்ன பண்ணியிருப்பார்? எழுதியிருப்பார். ஸோ இதுதான் அவர் எழுதின புக்குடைய இது பார்த்துக்கோங்க. சரிங்களா? See the கிளாடிஸ்டிக்ஸ்க்கான அதாவது டெஃபனிஷன்ஸ் வந்து பாருங்கள். A group of 2 or more taxa that includes both the common ancestor and all the descendants. இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? கிளாடிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? See the கிளாடிஸ்டிக்ஸில் கிளாடோகிராம்னா என்ன அப்படின்ட்டு பாருங்கள். இட் இஸ் an evolutionary tree which shows evolutionary relationship by showing points that at which lineages diverged from common ancestral forms. காமனான ancestral ஃபார்ம்ஸ்லேருந்து வரக்கூடியது. இதில் ஷோவிங் பாயிண்ட்ஸ் வந்து இருக்கும். அதனோட லைனேஜஸ் வந்து டைவர்ஜ் ஆகியிருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், இட் இஸ் constructed such that the determined number of changes from one character state to the next is minimized. It is interbreeded as that which requires the fewest evolutionary changes in the taxa involved. இதெல்லாம் தான் வந்து என்னது? கிளாடிஸ்டிக்ஸ். அதாவது இதில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்பிரிட்டட் வந்து இருக்கும். அதில் வந்து ரெக்கையர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவல்யூஷனரிஸில் வந்து அந்த டாக்ஸாவோட சேர்ந்து நிறைய சேஞ்சஸ் வந்து இருக்கும். சரிங்களா? கவனிங்க. கிளாடிஸ்டிக்ஸை நமக்கு அனலைசஸ் பண்ணி கொடுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லி ஹென்னிங் அப்படின்றவர் 1966 வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு? இவர் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காரு. இந்த மெத்தடை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணார். சரிங்களா? இதை நீங்கள் உங்களுடைய டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கிறத பாருங்கள். இதை பொறுத்த வரைக்கும் ஒரு டாக்ஸானமிக் டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். கிளாடிஸ்டிக்ஸை அனலைசிஸ் பண்ணுறதுக்கான டாக்ஸானமிக் டேட்டா. நெக்ஸ்ட் ஒன் பொறுத்த வரைக்கும் த டைப்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் தட் ஆர் யூஸ்லி இன் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஹேவ் சேஞ்ச்டு ஃப்ரம் டைம் டு டைம். அதாவது அந்த கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன்ஸில் டைம் வந்து என்னவாகும்? சேஞ்சஸ் வந்து ஆகும். அதில் பிளான்ஸ் ஹாவ் பீன் கிளாசிஃபைடு. பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் அதனுடைய மார்ஃபலாஜிக்கல் கேரக்டர்ஸை மட்டும்தான் வச்சு என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க, கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அட்வான்ஸ்டு மைக்ரோஸ்கோப்பை வந்து யூஸ் பண்ணி. அதாவது இதில் வந்து சம் இன்க்ளூஷன்ஸ் வந்து இருக்குது. சப் மைக்ரோஸ்கோபிக் அண்டு மைக்ரோஸ்கோபிக் ஃபியூச்சர்ஸை வந்து ஃபார்ம் பண்ணி கிளாஸிஃபை பண்ணது. நெக்ஸ்ட்டு த க்ளோசர் ஸ்டடி இஸ் நெசசரி வைல் கிளாஸிஃபையிங் க்ளோஸ்லி ரிலேட்டட் பிளான்ஸ். அதாவது ஒரு பிளான்ட் இருக்குன்னா அது ரிலேட்டடான பிளான்ஸ் வந்து நிறைய இருக்கும். சரிங்களா? ஒரே பிளான்ட்டில் நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி க்ளோஸ் ரிலேட்டடான பிளான்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு சில நெசசரியான டைப்ஸ் வந்து தேவைப்படுது. அதில் ஒன் ஆஃப் த டைப் தான் வந்து என்னது? கிளாடிஸ்டிக்ஸ் அப்படின்றது. கிளாடிஸ்டிக்ஸ் see the discovery of few finger molecular analytical technique is coupled with advanced software and computers has
ushered in a new era of modern phylogenetic classifications. ஸோ இந்த மாதிரி டெக்னிக் யூஸ்க்காக இப்போ வந்து சிஸ்டம் அதாவது கம்ப்யூட்டர் சம் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே வந்து என்னவாயிடுச்சு அட்வான்ஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி அட்வான்ஸ்ட் ஆனதுனால இந்த கிளாஸிஃபிகேஷன்ஸ்லேயும் ஒரு அட்வான்ஸ்டு டைப்பான கிளாஸிஃபிகேஷன்ஸ் வந்து ஃபார்ம் ஆச்சு. அதுதான் வந்து மாடர்ன் ஆர் பைலோஜெனட்டிக் கிளாஸிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இதில் பொறுத்த வரைக்கும் see the method of classifying அதாவது கிளாடிஸ்டிக்ஸ்க்கான டெஃபனிஷன்ஸ் வந்து பாருங்கள். ஆல்ரெடி நான் சொன்னது தான். the method of classifying organisms into monophyletic group of common ancestor. காமன் ancestor அப்படின்னா வந்து மூதாதையர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அதன் மூலமாக காமனாக இருக்கக்கூடிய ancestor மூலமாக பேஸ்டு ஆன் ஷேர்டு அஃபோமார்பிக் கேரக்டர்ஸ் சீதர் என்ன கேரக்டர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும், அஃபோமார்பிக் கேரக்டர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், கிளாடிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கிளாடிஸ்டிக்ஸ் அப்படின்னா கிளாடோஸ் பிரான்ச் அப்படின்னு அர்த்தம் க்ரீக்கில். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் த அவுட்கம் ஆஃப் கிளாடிஸ்டிக்ஸ் அனலைசிஸ். அதாவது இந்த கிளாடிஸ்டிக்ஸ் அனலைசிஸ்க்கான அவுட்க்ரோம் வந்து கிளாடோகிராம் அப்படின்னு சொல்கிறோம். எ ட்ரீ ஷேப்டு டயக்ராம்ஸ் வந்து ரெப்ரசன்ட் ஆகிட்டு இருக்கும் பேஸ்டு ஹைப்போதீசிஸ் ஆஃப் ஃபைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப்ஸ். அதாவது ஃபைலோஜெனட்டிக்ஸ் ரிலேஷன்ஷிப்ஸை பேஸ் பண்ணி அந்த ட்ரீ ஷேப்டு டயக்ராம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இயர்லியர் ஜெனரேட்டட் கிளாடோகிராம்ஸ் வேர் லார்ஜ்லி ஆன் திஸ் பேசஸ் மார்ஃபலாஜிக்கல் கேரக்டர்ஸ் பட் நவ் ஜெனட்டிக் செக்வென்சிஸ் டேட்டா computational softwares are commonly used in phylogenetic analysis. அதாவது இதற்கான சில சாஃப்ட்வேர்ஸை வந்து யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? அதை தான் வந்து ஃபைலோஜெனட்டிக் அதாவது கிளாடிஸ்டிக்ஸ் அப்படின்றோம். கிளாடிஸ்டிக்ஸுடைய அனலைசிஸ் வந்து பாருங்கள். இந்த கிளாடிஸ்டிக்ஸ் மெத்தட்ஸ் அப்படின்றது ஒரு ப்ரைமரி மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கன்ஸ்ட்ரக்டிங் ஃபைலோஜெனிசஸ் ஆர் எவல்யூஷனரி ஸ்ட்ரெஸ் கிளாடிஸ்டிக்ஸ் யூஸ் shared derived characters to group of organisms into clades. See there இதில் அதாவது ஒன் ஆஃப் த ப்ரைமரி மெத்தட்ஸ், இதை வந்து ஒரு ப்ரைமரி மெத்தட்ஸ்ன்னு சொல்கிறோம். இதில் வந்து நம்ம என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைலோஜெனிசிஸையும் அது எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரிஸையும் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், உருவாக்க போகிறோம், கட்டமைக்க போகிறோம். இதில் வந்து பாருங்கள் கேரக்டர்ஸ் அதாவது கிளாடிஸ்டிக்ஸ் use the shared derived characters to group of organisms. அதாவது group of organisms கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த கேரக்டர்ஸை வந்து என்ன பண்ணுறது, கட்டமைக்கிறதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறோம், clades அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? These clades have at least one shared derived characters found in the most recent common ancestor that is not found in other groups. Hence they are considered more closely related to each other. அதாவது இந்த கிளாடிஸ்டிக்ஸில் பொறுத்த வரைக்கும் என்ன பயன்படுத்துகிறாங்க, அதாவது என்ன யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது ப்ரெசண்ட் நியூவாக இருக்கக்கூடிய ரீசெண்டாக காமன் ஆன்சிஸ்டர் கிட்ட இருக்கக்கூடிய கேரக்டர்ஸை வந்து எடுத்து அதன் மூலமாக அதில் வந்து என்ன தனித்துவம் வந்து இருக்குது, காமன் ஆன்சிஸ்டர் மூலமாக என்ன இது வந்து இருக்குது அப்படின்றத வந்து என்ன பண்ணுறது ஃபைண்ட் அவுட் பண்ணி அதன் மூலமாக வந்து என்ன பண்ணுறது கிளாஸிஃபிகேஷன்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுறது. சரிங்களா? இது மாதிரி மார்ஃபலாஜிக்கல் கேரக்டர்ஸில் எதை வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா லீஃபு, ஃப்ளவர், ஃப்ரூட், சீடு அண்டு சம் இது வந்து எடுத்துக்கிறாங்க. பிஹேவியரில் பொறுத்த வரைக்கும் லைக் ஓப்பனிங் ஃப்ளவர்ஸ், நாக்டோர்னல், தென் டயோர்னல், மாலிகுலர் லைக் டிஎன்ஏ ஆர் ப்ரோட்டீன் செக்வென்சஸ், இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க, அதாவது இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே சேர்ந்த ஒரு மிக்சராக ஃபார்ம் பண்ணி அதை வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த கிளாடிஸ்டிக்ஸ்க்கு வந்து எடுத்துக்குவாங்க. புரியுதுங்களா? கிளாடிஸ்டிக்ஸ் அதாவது இது எதை அக்செப்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா மோனோபைலட்டிக் குரூப்ஸ், பாராபைலட்டிக் குரூப்ஸ் அண்டு பாலிபைலட்டிக் குரூப்ஸ், இந்த மாதிரியான குரூப்ஸ்க்கு மட்டும்தான் வந்து என்னவாகும் அக்செப்ட் ஆகும். ஃபார் திஸ் எக்ஸாம்பிள்ஸ் இதில் பொறுத்த வரைக்கும் டைகாட்ஸ், டெர்குலேசியே, பாலிபைலட்டிக் குரூப்ஸ் ஆர் ரிஜெக்டட் பை கிளாடிஸ்டிக்ஸ். இது ரெண்டுமே வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, அதாவது டைகாட்ஸில் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க கிளாடிஸ்டிக்ஸில். கவனிங்க, மோனோபைலட்டிக்னா என்ன, பாராபைலட்டிக்னா என்னன்னு. See the பைலட்டிக் அதாவது பைலட்டிக் குரூப் ஆஃப் டேக்ஸ், அதாவது மோனோபைலட்டிக், பாலிபைலட்டிக், பேராபைலட்டிக் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா.
அது அப்படின்னா என்னன்னுட்டு கவனிங்க. மோனோபைலட்டிக் குரூப் அப்படின்னா இதில் வந்து ஒன் ஷேர்டு டிரைவ்டு ட்ரைட்ஸ் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி இருந்ததுன்னா அது பேர் வந்து என்னது? மோனோபைலட்டிக் குரூப். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாலிபைலட்டிக் குரூப்ஸ் அப்படின்னா டஸ் நாட் இன்க்ளூடு காமன் ஆன்சிஸ்டர் குரூப்ஸ். அதாவது காமனான ஆன்சிஸ்டர் வந்து இருக்காது. பிளேஸ்டு எல்ஸ்வேர், இதில் நிறைய பிளேசஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அதுதான் வந்து என்ன சொல்கிறோம்? பாலிபைலட்டிக் குரூப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் வந்து பாராபைலட்டிக். பாராபைலட்டிக் பொறுத்த வரைக்கும் ஆன்சிஸ்டார் பட் நாட் ஆல் ஆஃப் இட் இஸ் டெசண்டன்ட்ஸ் டிஃபைன் பை வாட் இஸ் லாக்ஸ். இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க? பாராபைலட்டிக் குரூப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, சீதர் கிளாசிஃபைடு எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். ஸ்பீஷியஸ் ஏ, ஸ்பீஷியஸ் பி இருக்குது. இதுதான் நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்து என்ன சொல்கிறோம்? கிளாட் அப்படின்னு சொல்கிறோம். பாருங்கள், இந்த பிளேஸில் இருக்கிறது வந்து பிரான்ச்சு, இது வந்து நோடு. தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா இதில் வந்து என்ன ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க? ரூட். ஸோ இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இருப்பாங்க. இதில் என்ன இருக்குது, இது ரெண்டுத்தையும் சேர்த்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் வந்தது கிளாட். ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பிரான்ச்லேயும் சில காமன் ஸ்பீஷஸ்லேயும் ஸோ இந்த மாதிரியான கிளாஸிஃபை பண்ணி அந்த குறிப்பிட்ட ஆர்கானிசம்ஸுடைய கிளாஸிஃபிகேஷன்ஸை வந்து, அதாவது அந்த ஆர்கானிசம்ஸை வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி கிளாஸிஃபை பண்ணுறது தான் வந்து என்னது? கிளாடிஸ்டிக்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் சீதர் இதில் வந்து கிளாடிஸ்டிக்ஸில் ஒரு பிளான்ட்டை வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னா அது நோடாக இருந்ததுன்னா என்ன கான்செப்டை வந்து எடுத்துக்குவாங்க? சீதர் நோடு மீன்ஸ் எ பிரான்ச் பாயிண்ட்ஸ் பேஸ்டு ஆன் ஹோமோலாகஸ் ஷேர்டு டிரைவ்டு ட்ரைட்ஸ். அது ஹோமோலாகஸாகவும் தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து டிரைவ்டு ட்ரைட்ஸாகவும் வந்து இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த நோடு பாயிண்ட்ஸை வந்து எடுத்துக்குவாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து ரூட்டு. ரூட்டை பொறுத்த வரைக்கும் த காமன் ஆன்சிஸ்டர்ஸ் ஆஃப் ஆல் டாக்ஸா, எல்லா டாக்ஸாஸ்க்குமே வந்து காமனான ஒரு எக்ஸாம்பிளாக வந்து இதை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பிரான்ச்சு. டிஃபைன் ரிலேஷன்ஷிப்ஸ் பிட்வீன் த டாக்ஸா இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெசண்டன்ட் அண்டு ஆன்சிஸ்டரி. இது ரெண்டுத்துக்குமே வந்து காமனாக இருக்கிறதா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பிரான்ச்சுடைய லென்த்து. ஸ்கேல்டு ட்ரீஸ் மட்டும்தான் எடுத்துக்குவாங்க. அதில் வந்து நம்பர் ஆஃப் சேஞ்சஸ் தட் ஹேவ் அக்யூர்டு இன் த பிரான்ச், அதாவது சேஞ்சஸ் வந்து எவ்வளோ இருக்குது, அது வந்து பிரான்ச்சஸில் இருக்கா அப்படின்றத பேஸ் பண்ணி பிரான்ச்சுடைய லென்த்தை வந்து எடுத்துக்குவாங்க. சரிங்களா? இதுதான் வந்து அதாவது கிளாரிஸ்டிக்ஸை வந்து அனலைசஸ் பண்ணுறதுக்கான கிளாரிஃபிகேஷன்ஸ். சீதர் இது மோனோபைலட்டிக், பாலிபைலட்டிக் அண்டு பேராபைலட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதன் மூலமாக வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து இங்கே கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. ஏபிசிடி இந்த மாதிரியெல்லாம். புரியுதுங்களா? ஸோ இது வந்து உனக்கு தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. சீதர் இது ஒரு காமனான பிளான்ட். இதில் நோட்ஸ் வந்து இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், காமன் ஆன்சிஸ்டர் வித் வாஸ்குலர் டிஷ்யூஸ் இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு இதில் டைசி, தென் பைனு, ஃபர்ன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளான்ட்ஸ் மூலமாக என்ன பண்ணலாம்? கிளாடிஸ்டிக்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னா அது இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? கவனிங்க. அதாவது மாசஸ் பிளான்ட்ஸை தவிர மீதி எல்லா இதில் இருந்தும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க? கிளாஸிஃபை பண்ணி உனக்கு ஒரு கிளாடிஸ்டிக்ஸ் ஃபார்ம்ஸை வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? நீங்கள் மோனோபைலட்டிக், பாராபைலட்டிக் வந்து பார்க்குறீங்க இல்லையா? அதனுடைய டெஃபினிஷன்ஸ் இது தான். இந்த மாதிரி தான் வந்து காமன் பிளான்ட்ஸ்லேருந்து ஆன்சிஸ்டர்ஸ்லேருந்து என்ன பண்ணுவாங்க? ஒரு பர்டிகுலர் கேரக்டர் வந்து எடுத்து அதன் மூலமாக வந்து கிளாஸிஃபை பண்ணுறது. சரிங்களா? சீதர் சீட்ஸ் வந்து என்ன பண்ணுறது? ஷேர் பண்ணுறது. அந்த கேரக்டர்ஸுடைய குரூப்ஸை வந்து எடுத்து அதன் மூலமாக வந்து மாசஸ்க்கும் தென் ஃபர்ன்ஸ்க்கும் அதனுடைய கேரக்டர்ஸை வந்து ஷோட் பண்ணுறது. பாருங்கள், காமன் பிளான்ட் ஆன்சிஸ்டர் இருக்குது, அதில் வந்து வாஸ்குலர் டிஷ்யூஸ் எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துக்கிட்டு பாருங்கள், ஃபர்ன்ஸ்க்கும் தென் மாசஸ்க்கும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க? அதனுடைய கேரக்டர்ஸ் வந்து காமிச்சிருப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் வந்து சீதர் இதில் பொறுத்த வரைக்கும் ஒன்லி டெய்ஸிக்கு மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்க? அதனுடைய கேரக்டர்ஸை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க? ஷோன் பண்ணியிருப்பாங்க. ப்ரொடியூஸ் ஃப்ளாஸ், அதாவது இந்த ஆஞ்சியோஸ்பெர்ம் பிளான்ட் சொல்கிறீங்க இல்லைங்களா? அதுதான். கவனிங்க, இதில் காமன் பிளான்ட் அண்ட் ஆன்சிஸ்டர்ஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து நோடு, காமன் ஆன்சிஸ்டர் வித் வாஸ்குலர் டிஷ்யூஸஸ், இது எல்லாமே இருக்கும். இதில் வந்து என்ன ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா காமன் சீடு ப்ரொடியூசிங் ஆன்சிஸ்டர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும்.
இது வந்து இந்த கேரக்டர்ஸை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபைண்ட் அவுட் பண்ணி காமிச்சிருப்பாங்க டைசி. சரிங்களா? இதுதான் வந்து மோனோபைலட்டிக், பாராபைலட்டிக், அந்த ஏபிசி அப்படின்னு இருக்கும் பாருங்கள். அது சீதர். இப்போது நீ ஒரு காமன் ஆன்சிஸ்டரை வந்து எடுத்துக்கிற. அதுலேருந்து நாம் என்ன பண்ணோன்னா, அந்த காமன் ஆன்சிஸ்டர்லேருந்து ஏதாவது ஒரு டாக்ஸானை வந்து நீ எடுத்துக்கிற. அது மாசஸாவோ ஃபர்னாவோ பைன் அண்டு டைஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கலாம். இதில் பி அப்படின்னு குறிச்சிருக்கும் பாருங்கள். அப்படின்னா அது வந்து என்னது, வாஸ்குலர் டிஷ்யூஸை வந்து என்ன பண்ணுது, மாசஸில் ஃபைண்ட் அவுட் பண்ணுது. சீடாக இருந்ததுன்னா அதுவும் பி தான். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃப்ளவர்ஸ்னால் அது வந்து பி. அந்த டயக்ராம்ஸில் வந்து உனக்கு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இப்படி கொடுத்து இது ஏ பி சி அந்த மாதிரி, புரியுதுங்களா? அந்த டயக்ராமில் இருக்கக்கூடிய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் தான் இது. கவனிங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஃபர்ன்ஸாக இருந்ததுன்னா அது ஏ, தென் வந்து சீட்ஸாக இருந்ததுன்னா பி, தென் ஃப்ளவர்ஸாக இருந்தால் அது வந்து ஃபி. பைனில் பொறுத்த வரைக்கும் வாஸ்குலர் டிஷ்யூஸஸாக இருந்ததுன்னா ஏ, தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பைனாக இருந்ததுன்னா அது வந்து ஏ, தென் ஃப்ளவர்ஸாக இருந்ததுன்னா பி, தென் டைசியாக இருந்ததுன்னா ஏ, தென் சீட்ஸாக இருந்ததுன்னா ஏ, ஃப்ளவர்ஸாக இருந்ததுன்னா அதுவும் ஏ தான். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இதில் உன்னுடைய டெக்ஸ்ட் புக்கில் வந்து 3 இது கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஏ அதாவது பாராபைலட்டிக், மோனோபைலட்டிக் அண்டு பாலிபைலட்டிக் அப்படின்றதுல அந்த இடத்துல ஏபிசி, அந்த ஏபி இது மாதிரி லேபிள்ஸ் எல்லாம் வருது இல்லைங்களா? அந்த இடத்துல வந்து இதெல்லாம் கரெக்டாக என்ன பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சீதர். இது வந்து கிளாடிஸ்டிக்ஸுடைய டிஎன்ஏ செக்வென்சஸ், ஸ்பீஷியஸ் ஏ, ஸ்பீஷியஸ் பி. ஸோ இந்த மாதிரியான அடினைன், சைட்டோசின், தென் தயமின், குவானைன் இந்த மாதிரியான டிஎன்ஏ செக்வென்சஸ் வந்து நைட்ரஜன் பேசஸ் வந்து கிளாடிஸ்டிக்ஸில் வந்து ப்ரெசண்ட் ஆகியிருக்கும். சீதர். வாட் இஸ் த நீடட் ஃபார் கிளாடிஸ்டிக்ஸ்? கிளாடிஸ்டிக்ஸுடைய நீட் வந்து என்ன அப்படின்னு வந்து கவனி. இட் இஸ் நவ் த மோஸ்ட் காமன்லி யூஸ்டு அண்ட் அக்செப்டட் மெத்தட் ஃபார் கிரியேட்டிங் பைலோஜெனட்டிக் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன்ஸ். பைலோஜெனட்டிக் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நியூ மெத்தடு தான் வந்து என்னது, இந்த கிளாடிஸ்டிக்ஸ். இது வந்து மோஸ்ட் காமனான மெத்தட். அட் த சேம் டைம் இட் ப்ரொடியூசஸ் த ஹைப்போதீசஸ் அபவுட் த ரிலேஷன்ஷிப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் டு ப்ரொடெக்ட் த பைலோஜெனி. இது வந்து எது உருவாக்குது அப்படின்னு ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஆர்கானிசம்ஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ஸை வந்து என்ன பண்ணுது, ப்ரொடெக்ட் பண்ணுது. சரிங்களா? அதனால் இது வந்து தேவைப்படுது. அதற்கப்புறம் வந்து பார்த்தோன்னா கிளாடிஸ்டிக்ஸ் ஹெல்ப் டு எலிசிடேட் மெக்கானிசம்ஸ் ஆஃப் எவல்யூஷன். அதாவது இதில் பொறுத்த வரைக்கும் எலிசிடேட் மெக்கானிசம்ஸ் ஆஃப் எவல்யூஷன்ஸ்க்கு இது வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து கிளாடிஸ்டிக்ஸுடைய நீடட். கவனிங்க. உங்களுடைய டாப்பிக்கில் கிளாடிஸ்டிக்ஸ்னால் என்ன, கிளாடோகிராம்னா என்ன, கிளாட்னா என்ன, டாக்ஸாஸ்னா என்ன, தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பைலோஜெனட்டிக், மோனோபைலட்டிக், தென் பாராபைலட்டிக், பாலிபைலட்டிக்ஸ், தென் கிளாடிஸ்டிக்ஸ் உடைய அனலைசஸ், இது எல்லாமே வந்து ஓவரால் பார்த்து முடிச்சாச்சு. இந்த டாக்ஸானமியோடைய இன்ட்ரொடக்ஷன் டாபிக், அதாவது டாக்ஸானமின்னா என்ன அப்படின்ற ஃபுல் டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபேமிலிஸை பற்றி நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரிங்களா?